ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு speakhindi.com சேனல். நம்ம சேனலில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி நம்ம ஈஸியாக ஹிந்தி சென்டென்சஸ் கற்றுக்கிறதுன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டே 18 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க நம்ம ஓல்டர் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம ஓல்டர் வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 18ல் 15க்கும் மேற்பட்ட ஈஸியான வேர்ட்ஸ், சின்ன சின்ன வார்த்தைகளை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக நம்ம ஹிந்தியில் எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சில வார்த்தைகள் நகரம், முடியும், தேவை, தினமும், வெளியே, இது போன்ற நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படி பேசலாம் நம்ம கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது வார்த்தையை பார்ப்போம். நகரம். நகரம் இது ஆங்கிலத்தில் சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ நகரம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சஹர். சஹர். நகரம், சஹர். கிராமம். கிராமம் இது ஆங்கிலத்தில் வில்லேஜ்னு சொல்லுவோம். வில்லேஜ். கிராமம் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கான். கான். கிராமம், கான். நகரம், சஹர். கிராமம், கான். அடுத்தது நல்ல. இதற்கு ஆங்கிலத்தில் குட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் அச்சா. அச்சா. நல்ல, அச்சா. கெட்ட இது ஆங்கிலத்தில் பேட்னு சொல்லுவோம். அப்போ கெட்ட என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் கராப். கராப். கெட்ட, கராப். நல்ல, அச்சா. கெட்ட, கராப். அடுத்த வார்த்தை முடியும். இது ஆங்கிலத்தில் கேன்னு சொல்லுவோம். அப்போ முடியும் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் கர் சக்னா. கர் சக்னா. முடியும், கர் சக்னா. முடியாது இதற்கு ஆங்கிலத்தில் கெனாட் அப்படி சொல்லுவோம். அப்போ முடியாது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நஹி சக்தா. நஹி சக்தா. முடியாது, நஹி சக்தா. முடியும், கர் சக்னா. முடியாது, நஹி சக்தா. அடுத்த வார்த்தை தேவை. தேவை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வாண்ட்னு சொல்லுவோம். அப்போ தேவை இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சஹானா. சஹானா. தேவை, சஹானா. தேவையில்லை. தேவையில்லை என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேவையில்லை இதற்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நஹி சாஹியே. நஹி சாஹியே. தேவையில்லை, நஹி சாஹியே. தேவை, சஹானா. தேவையில்லை, நஹி சாஹியே. அடுத்த வார்த்தை விடியல். விடியல் இதற்கு ஆங்கிலத்தில் டான்னு சொல்லுவோம். அப்போ விடியல் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? போர். போர். விடியல், போர். நள்ளிரவு. நள்ளிரவு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மிட் நைட் சொல்லுவோம். அப்போ நள்ளிரவு இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மத்தியராத்திரி. மத்தியராத்திரி. நள்ளிரவு, மத்தியராத்திரி. விடியல், போர். நள்ளிரவு, மத்தியராத்திரி. அடுத்த வார்த்தை தினமும். தினமும் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் டெய்லின்னு சொல்லுவோம். அப்போ தினமும் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தைனிக். 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 தினமும், தைனிக். எப்போதாவது. எப்போதாவது இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் அக்கேஷ்னலி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்போதாவது இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கபி கபி. கபி கபி. எப்போதாவது, கபி கபி.
தினமும் தைனிக், எப்போதாவது கபி கபி. அடுத்த வார்த்தை காலை. காலை இதை ஆங்கிலத்தில் மார்னிங்னு சொல்லுவோம். அப்போ காலை இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சுபஹ். சுபஹ், காலை, சுபஹ். மதியம். மதியம் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். அப்போ மதியம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன வரும்? தோபஹர். தோபஹர், மதியம், தோபஹர். காலை, சுபஹ், மதியம், தோபஹர். மாலை. மாலை என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் ஈவினிங்னு சொல்லுவோம். அப்போ மாலை இந்த வார்த்தையை ஹிந்தியில் ஷாம். ஷாம், மாலை, ஷாம். இரவு இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் நைட்னு சொல்லுவோம். அப்போ இரவு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் ராத். ராத், இரவு, ராத். மாலை, ஷாம், இரவு, ராத். ஆரம்பம். ஆரம்பம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பிகினிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆரம்பம் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஷுருஆத். ஷுருஆத், ஆரம்பம், ஷுருஆத். முடிவு. முடிவு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எண்டுன்னு சொல்லுவோம். அப்போ முடிவு இந்த வார்த்தையை ஹிந்தியில் அந்த். அந்த், முடிவு, அந்த். ஆரம்பம், ஷுருஆத், முடிவு, அந்த். அடுத்த வார்த்தை வேலை நாள். வேலை நாள் இது ஆங்கிலத்தில் ஒர்க்கிங் டேன்னு சொல்லுவோம். அப்போ வேலை நாள் என்ற வார்த்தையை ஹிந்தியில் காரிய திவாஸ். காரிய திவாஸ், வேலை நாள், காரிய திவாஸ். விடுமுறை ஆங்கிலத்தில் ஹாலிடேன்னு சொல்லுவோம். அப்போ விடுமுறை இந்த வார்த்தையை ஹிந்தியில் சுட்டி. சுட்டி, விடுமுறை, சுட்டி. வேலை நாள், காரிய திவாஸ், விடுமுறை, சுட்டி. அடுத்த வார்த்தை சம்பளம். சம்பளம் இதற்கு ஆங்கிலத்தில் சேலரின்னு சொல்லுவோம். சம்பளம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? வேத்தன். வேத்தன், சம்பளம், வேத்தன். வெகுமதி இது ஆங்கிலத்தில் ரிவார்ட்னு சொல்லுவோம். அப்போ வெகுமதி இந்த வார்த்தையை ஹிந்தியில் இனாம். இனாம், வெகுமதி, இனாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது மிகவும் சுலபமாக புரிஞ்சிக்கவும் பேசவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.